ஓகே. ஸோ இது வந்து நம்மளுக்கு பழசா இது யூஸ் பண்ண முடியல. அதுக்காக நான் வந்து இன்னொரு தியரம் நான் உங்களுக்கு சொல்றேன். பாயிண்ட் வைஸ்க்கு நான் வந்து சிங்கிள் டைரக்ஷன் மட்டும் போடுறேன். சப்போஸ் இது வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் அண்ட் mn அப்படிங்கிறது நான் எடுத்துக்கிறேன். mn அப்படின்னா சுப்ரீமம் ஆஃப் x belongs to 1 ன்னு எடுத்தேன்னா supremum of x belongs to E modulus of fn of x minus f of x. So இது first condition, இது second condition. And suppose mn converges to 0 இருந்ததுன்னா then fn converges to f uniformly. அதாவது இந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸா இருக்கணும். அப்புறம் வந்து mod fn of x minus f of x. அப்ப நான் ஒரு எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு mod fn of x minus f of xங்கிறது அது வந்து ஒரு ரியல் நம்பரா தான் கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சுப்ரீமம் பார்த்துக்கலாம். அப்ப அந்த சுப்ரீமம் வந்து நான் mn சொல்லி நான் டினோட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் அந்த mn கன்வர்ஜஸ் டு 0வா இருந்ததுன்னா fn வந்து fக்கு தான் கன்வர்ஜ் ஆகும். ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ண போறோம். அப்போ நம்மளோட இந்த தியரம் படி என்னது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் இருக்கா, பாஸ் கன்வர்ஜென்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் mnங்கிறது என்னது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் fn of x minus f of x. So which is equal to modulus of x power n 1 minus x. இப்போ இதுக்கு சுப்ரீமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். பொதுவா வந்து அந்த 1 வேரியபிளுக்கு நம்ம சுப்ரீமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? டெரிவேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். அதாவது அதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுப்போம், அது ஜீரோ ஆகிற பாயிண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். அந்த பாயிண்ட் தான் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டபுள் டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்போம். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை வந்து நம்ம டபுள் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அது கிரேட்டர் than 0வா இருந்தா மினிமமா இருக்கும், லெஸ் than 0வா இருந்தா மேக்ஸிமமா இருக்கும். அப்போ fn of x equal to, ஸோ இதுதான் m, சாரி இதோட சுப்ரீமம் வேல்யூ தான் m. அப்ப fn of x வந்து நம்மளுக்கு என்னன்னா பவர் n மைனஸ் இது. ஸோ இதுக்கு வந்து நம்ம சுப்ரீமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம fn dash என்னன்னு கண்டுபிடிப்போம். fn dash என்னவா இருக்கா, x பவர் n minus 1 minus n plus 1 into into x power n minus 1 minus this. இப்போ நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது f derivative is equal to 0 போட்டோம் அப்படின்னா n into x power n minus 1 minus equal to 0. இப்போ நம்ம இதுல காமனா எடுத்தோம்னா என்ன வரும்? x power n minus 1 காமனா எடுத்தோம்னா n minus equal to 0. x பாசிட்டிவா தான் எடுத்திருக்கிறோம். ரீசன் என்னன்னு நான் சொல்லிடுறேன். x வந்து எங்க இருக்கு, க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1ல இருக்கு. அப்போ xக்கு வந்து நீங்க 0 போடும் போதும் fn of x 0 தான், x equal to 1 போடும் போதும் fn of x வந்து தான். அப்போ அந்த எண்ட் பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு சுப்ரீமம் அட்டைன் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி தான், ஏன்னா இது பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கறனால. அப்போ ஓப்பன் இன்டர்வல்ல தான் எங்க அட்டைன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அப்ப x பாசிட்டிவ்ங்கிறனால இது வந்து என்னன்னா நாட் ஈக்குவல் டு 0. அப்போ அதுல இருந்து நம்ம எப்படின்னா n minus n plus 1 into x equal to 0ன்னு எழுதிடலாம். ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணோம்னா x equal to n by n plus 1 அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அப்ப இதுதான் என்னன்னா நம்மளுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்டா இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட்ல fnல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அது எதர் மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்கலாம், மினிமம் வேல்யூ கொடுக்கலாம். ஆனா நம்மளுக்கு என்னன்னா சுப்ரீமம் வேல்யூ, அப்ப மேக்ஸிமம் வேல்யூ தான் வேணும். ஆனா இந்த பாயிண்ட் இப்ப மேக்ஸிமம் கொடுக்குதா மினிமம் கொடுக்குதா நம்ம செக் பண்ணணும். அப்ப fn டபுள் பிரைம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அது பார்த்தோம்னா ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஹலோ, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது b of x equal to எனக்கு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸ் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸான்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க ட்ரை
இந்த Sn of x ஓட காம்பாக்ட் ஃபார்ம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம். அது வந்து ஜியோமெட்ரிக் சீரிஸை யூஸ் பண்ணி அந்த Sn of x என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த Sn of x கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ்க்கு லிமிட் ஃபங்க்ஷன் வேணும். அப்போ Sn of x ஓட லிமிட் என்னன்னு கண்டுபிடிச்சோம். அந்த Sn of x ஓட லிமிட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா 1 - x by 1 + x ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சது. இப்போ நம்ம யூஸ் பண்ண எந்த தியரமும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல. அப்போ வந்து எஸ்டிமேட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ எஸ்டிமேட் பண்ணி இந்த மோட் ஆஃப் Sn of x minus p of x சொல்லிட்டு நம்ம எஸ்டிமேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்து நின்னுச்சு அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Sn of x minus b of x less than or equal to x power n into 1 - x அப்படின்னு சொல்லி வந்து நின்னுச்சு. இங்க தான் நம்ம வந்து அப்சர்வ் பண்றோம். அப்ப ரைட் சைடு வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸா இருந்து அப்படின்னா கண்டிப்பா லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அஷ்யூம் நம்ம வந்து இது பண்ணோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ்க்கும் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண எதுவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இல்லை. அதனால நம்ம இப்போ புதுசா ஒண்ணு வந்து ஒரு தியரம் வந்து ஸ்டேட் பண்ணியிருக்கோம். அந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸா இருக்கணும் அண்ட் அதோட சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் Fn of x minus f of x அதோட சுப்ரீமம் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும். அதாவது mn வந்து நோட்டேட் பண்றோம். அந்த mn எக்ஸிஸ்ட் ஆகி அண்ட் mn கன்வர்ஜஸ் டு 0வா இருந்ததுன்னா நம்ம வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ்னு சொல்லிடலாம். அப்போ அந்த சுப்ரீமம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த டெரிவேட்டிவ் கிரிட்டிக்கல் டெஸ்ட் தான் யூஸ் பண்றோம். அதோட டெரிவேட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0 ஈக்குவேட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். அதுதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். அது வந்து டபுள் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட் பண்ணணும். அந்த டபுள் டெரிவேட்டிவ் வந்து லெஸ் தென் 0வா இருந்தா மேக்ஸிமமா இருக்கும், மினிமம் கிரேட்டர் தென் 0வா மினிமமா இருக்கும். இந்த கேஸ்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு அதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் கொடுக்குதா மினிமம் கொடுக்குதா நமக்கு தெரியல. இப்போ அதனாலதான் வந்து டபுள் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு அந்த வேல்யூ வந்து அந்த டபுள் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போறோம். இப்போ வரைக்கும் ஓகேவா? ஓகே மேம். டன். ஸோ இப்போ டபுள் டெரிவேட்டிவ் பார்க்குறோம். இந்த டபுள் டெரிவேட்டிவ் இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். இப்போ இந்த n into n minus 1 x power 2 n plus 1 n into x power n minus. So this is equal to இப்போ எனக்கு இங்க என்னும் இதுவும் காமனா இருக்கு. ஸோ x into n minus 2 n minus 1 minus n plus 1 x. So which is equal to n into x power n minus 2. இது என்ன ஆயிடும்? என்ன ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓகே, இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இப்போ என்னன்னா இந்த பாயிண்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ Fn டபுள் பிரைம் ஆஃப் n by n plus 1 என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ n into n by n plus 1 the whole power n minus 1 by 2 n minus 1 into n plus 1 into n by n plus. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா n into n by n plus 1 the whole power n minus 2. ஸோ இங்கே என்னும் மைனஸ் என்னும் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்னன்னா -1 கிடைக்கும். பாசிட்டிவாக தான் இருக்கும், இது நெகட்டிவ். அதனால நம்ம f டபுள் டேஷ் கண்டுபிடிச்சோம்னா அது நெகட்டிவா இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான அந்த மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ n by n plus 1ல தான் அது வந்து சுப்ரீமம் அட்டைன் ஆகும். ஸோ Fn of n by n plus 1ல தான் அது வந்து அட்டைன் ஆகும். ஆக்சுவலி என்னன்னா இதுதான் mn, நம்மளோட mn. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளோட fங்கிறது என்னது 1 minus x into x power n. So 1 minus x. So n by n plus 1. இதுதான் என்னன்னா 1 minus x. அதுக்கப்புறம் n by n plus 1 the whole power n. இதுதான் என்னன்னா x power n. ஸோ இப்போ நம்மளோட தியரம் ஸ்டேட்மெண்ட் படி mn எங்க கன்வர்ஜ் ஆகும்னா 0க்கு கன்வர்ஜ் ஆகணும். 0க்கு கன்வர்ஜ் ஆனா மட்டும்தான் fn வந்து கன்வர்ஜஸ் டு f யூனிஃபார்ம்லியா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட mn. இது எங்க கன்வர்ஜ் ஆகும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ n plus 1 minus n by n plus 1 இது வந்து என்ன ஆயிடும்னா
இங்க மேல நியூமரேட்டர்ல இருந்து ஒரு எண்ணையும் டினாமினேட்டர்ல இருந்து ஒரு எண்ணையும் காமனா எடுத்தோம் அப்படின்னா அது கேன்சல் ஆயிடும். ஸோ 1 மைனஸ் 1 பை n த ஹோல் பவர் n. இப்போ இது எங்க கன்வர்ஜ் ஆகுதுன்னு பார்க்கணும். இது இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ 1 பை n பிளஸ் 1 இன்டூ 1 by 1 plus 1 by n the whole power n. இது எங்க கன்வர்ஜ் ஆகும்? நம்மளுக்கு ப்ராடக்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் இருக்கு. ஒன்னு 1 by n plus 1, இன்னொன்னு 1 by 1 plus 1 by n the whole power n. ஸோ இது எங்க கன்வர்ஜ் ஆகும்? இது சாரி சூப்பர். இது 0 கன்வர்ஜ் ஆகும். அப்போ இது வந்து ஒன்னு பவுண்டட் சீக்வென்ஸா இருக்கணும். சோ இது வந்து 1 by e. அப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது 0 தான் கன்வர்ஜ் ஆகுது. அப்போ mங்கிறது என்னது? 0 கன்வர்ஜ் ஆகுது. சோ நம்மளோட இந்த தியரம் படி அது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் அண்ட் mn கண்டுபிடிச்சது அது 0க்கு கன்வர்ஜ் ஆனுச்சு அப்படின்னா அந்த fn வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் இருக்கும். சோ இது வந்து நம்ம வந்து சூப்பர்னம் டெஸ்ட்னு சொல்லுவோம். சோ இது ஒன் ஆஃப் த டெஸ்ட் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு. சோ இன்னைக்கு நம்ம 4 விஷயங்கள் பார்த்தோம். ஒன்னு லிமிட் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்கான்னு சொல்லி செக் பண்றது. ரெண்டாவது வந்து அந்த மாடலஸ் ஆஃப் எஸ்டிமேட் பண்ணி 1 plus n சம்திங் இருந்தது அப்படின்னா அப்பர் பவுண்ட் லோவர் பவுண்ட் கொடுத்து அது இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸா வர முடியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்றது. மூணாவது விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா நெகேஷன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட், அதாவது க்ளோஸ்ட் இன்டர்வல்ல யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் ஆகி பாயிண்ட் கன்வர்ஜ் ஆகுதுன்னா ஓப்பன் இன்டர்வல்ல யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸா இது இருக்காதுன்னு சொல்லிட்டு நாலாவது விஷயம் வந்து என்னன்னா சூப்பர்னம் டெஸ்ட் வச்சு பார்த்தோம். நாலுமே ஓகே தானே? கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் இல்ல. ஓகே. இப்போ நான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எழுதிட்டு வந்தேன். இப்போ நம்ம பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சிஎஸ்ஐ ப்ராப்ளம்ஸ் தான். நான் அந்த ப்ராப்ளம் கொடுக்கிறேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. டவுட் கேட்டுக்கோங்களா? சொல்லுங்க. x power n and x power n by n இது ரெண்டுத்துக்கும் 0,1 இல்ல சரியான டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸ் சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சாரி, x power n அப்புறம் x power n by n. x power n by n இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கேக்குறீங்களா? 0,1 ஓபன் இன்டர்வல் 0,1 இல்ல. ஓகே. யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து x power n பார்க்கலாம். x power n பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பிக்சர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிக்சர் அந்த கிளியர் பண்ணீங்க. அதாவது என்னன்னா 0,1ல நான் பாக்குறது போல எண்ட் பாயிண்ட பாக்குறேன். சோ எண்ட் பாயிண்ட்ல இல்ல, அதனால இது என்னால யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் இல்லன்னு சொல்லிட்டீங்க. ஆமா சோ ஆமா. அப்ப என்ன ப்ராப்ளம் எங்களுக்கு? x power n அப்போ நான் அதை g of x ன்னு எடுத்துக்கிறேன். so this is equal to x power by n. இப்போ நீங்க நம்ம இத பிக்சர் படி பார்த்தோம்னு வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க x equal to 1 போட்டீங்கன்னா அது வந்து x க்கு போய்டும். சரி. x equal to 2 பாத்தீங்க அப்படினா x equal to 1 போட்டா சாரி n equal to 1 போட்டோம். அதாவது n equal to 1 போட்டானா g1 of xங்கிறது உங்களுக்கு வெறும் x தான் கிடைக்கும். இப்போ equal to 2 போட்டோம்னா g2 of x என்ன ஆயிடும்னா x squared by 2 ன்னு கிடைக்கும். அதாவது என்ன ஆயிடும்னா x equal to 1 போகும்போது அது 1க்கு போகாது. அது வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் பெண்ட் ஆகி 1/2 போகும். சரி. இது 1/2 இது 1 ன்னு எடுத்தா அந்த மாதிரி இருக்கும். அடுத்து n equal to 3 போட்டோம் அப்படின்னா g3 of x என்ன ஆயிடும்னா x cube by 3 ஆயிடும். அதாவது அது 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பெண்ட் ஆகி அது வந்து 1/3க்கு போகும். அப்ப x equal to 4 போகும்போது அந்த கர்வ் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அப்புறம் x equal to 5 போகும்போது இன்னும் ரெடியூஸ் ஆகும். அப்போ 0 சுத்தி நீங்க நெய்பர்ஹுட் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த 1/n பாத்தீங்கன்னா அது 0க்கு தான் கன்வர்ஜ் ஆகும். அப்ப அது வந்து ஈவன் தோ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆனாலும் அது 1க்கு போகும்போது அதோட ஸ்லோப் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே, அதாவது ஸ்லோப்னு சொல்லக்கூடாது, அந்த x cube அது வந்து குறைஞ்சிட்டே வந்து அது கண்டிப்பா அந்த 0ட நெய்பர்ஹுட்லயே வந்துரும். இது வந்து நம்ம பிக்சரை பார்க்கலாம். இதுவே நீங்க தியரம் ஸ்டேட்மெண்டா பாத்தீங்க அப்படின்னா இதை நீங்க வந்து பிரிச்சு எஸ்டிமேட் கொடுத்துடலாம். அதாவது இது வந்து 0க்கு தான் கன்வர்ஜ் ஆகும். ஸோ இதை நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா x power n into 1/n இருக்கும். இது வந்து அந்த 0 to 1 டொமைன்ல இருக்கிறனால இது வந்து நீங்க இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸா மாத்திடலாம். சோ அதனால உங்களுக்கு இது வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் கிடைக்கும். ஓகே. Thank you. ஓகே.
ஸோ நான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் மட்டும் இது பண்ணிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் எல்லாமே சிஎஸ்ஐ ப்ராப்ளம்ஸ் தான். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல ஏதாவது கெஸ் இருக்கா? யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் வருமா வராதாங்கிறதுக்கு ப்ராப்ளம் 1 ஏதாவது கெஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் தேரம் சொன்னீங்களா மேம்? என்ன தேரம் சொன்னீங்க? கண்டினியூஸா இருக்கிற தேரம் சொன்னீங்க. ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் தேரம் வந்து என்ன அப்படின்னா, சப்போஸ் fn வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜ் ஆனிச்சா லிமிட் லிமிட் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கும். கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா? ஓகே. ஓ, அது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஆமா ஆமா ஆமா. லிமிட் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்கும். ஓகே, ஜஸ்ட் நீங்க இந்த ப்ராப்ளம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து நான் ஜஸ்ட் பிக்சரா மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப நல்ல ப்ராப்ளம். அந்த 1/2n x + 1 இருக்கு. இது வந்து என்னன்னா அந்த ஃபங்க்ஷன் அப்படியே இன்வெர்ட்டா எடுத்துட்டு போகுது. அதாவது 1 இந்த மாதிரி இருக்கு. இது வந்து இந்த 1 விட்டுடுங்க. இந்த 1 விட்டுட்டீங்கன்னா 2x இருக்கு. 1/x எப்படி பிளாட் பண்ணலாம்? 1/x பிளாட் பண்ணும்போது அது 1ல இருக்கும்போது 1ஆ இருக்கும். மத்தபடி இங்க போக 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 என்னன்னா பெருசாயிடும். ஸோ நீங்க 0 கிட்ட நெருங்க உங்களுக்கு என்னன்னா ஒரு ப்ராப்ளம்க்கு வாய்ப்பு இருக்கு. யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா உங்களால அந்த நெய்பர்ஹுட்ல எவ்வளோ ஸ்ட்ரிங் பண்ண முடியுமோ அது அப்படியே உள்ள வரணும். இங்க பாத்தீங்கன்னாலே இது எங்க கன்வர்ஜ் ஆகும்னா 0க்கு தான் கன்வர்ஜ் ஆகும். அப்ப 0 சுத்தி நெய்பர்ஹுட் டிரா பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா அது எக்ஸ் வந்து 0 கிட்ட போகும்போது அது வந்து இன்ஃபினிட்டிக்கு போற மாதிரி இருக்கு. அதனால என்னன்னா அந்த 0 கிட்ட நெருங்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. x⁴n வந்து 1 கிட்ட நெருங்கும் போது உங்களுக்கு எப்படி ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுதோ அதே மாதிரி இங்க 0 கிட்ட நெருங்கும் போது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், xn = 1/2n சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சீக்வன்ஸ் அந்த ஃபங்க்ஷனை நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1/2 தான் கிடைக்கும். ஓகே, அது எப்படி இருக்கும்? சப்போஸ் வந்து f1 எடுத்துக்கிறேன். f1 எடுத்தேன் அப்படின்னா 1/2ல பார்க்கும்போது நம்மளுக்கு 1/2லே தான் இருக்கும். அப்போ ஃபங்க்ஷன் இப்படி போகலாம். மறுபடியும் அது வந்து 1/4, அதாவது இந்த சீக்வன்ஸ் xn = 2/n. அப்போ 1/4ல அது 1/2. அப்போ இப்படி போகலாம் somehow ஃபங்க்ஷன். 3 பார்த்தோம் அப்படின்னா 1/6. 1/6ல மறுபடியும் அது 1/2 இப்படிதான் இருக்கும். அப்போ 0 கிட்ட நெருங்க உங்களுக்கு வந்து என்னன்னா அது அந்த நெய்பர்ஹுட்ல வராது. ஃபங்க்ஷன் வேல்யூவை அது கண்டிப்பா அட்டைன் பண்ணியே ஆகும். அதனால அது வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸா வராது. ஓகே, நான் இப்போ எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க விரும்பல.
நீங்க ஜஸ்ட் இந்த 5 ப்ராப்ளமே வந்து நம்ம ஸ்டேட் பண்ண தியரம்ஸ் வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேம். அதான் ஃபர்ஸ்ட் தடவை தான் நீங்க பிக்சர் வரைஞ்சீங்க. அதுல 1/x மூலியமாவே ஆ, ஆ. ப்ரெடிக்ட் பண்ண முடியும்.